இல்ல அதாவது சகோதரர் சொன்ன மாரி, ஒண்ணு ஓட்டுக்காக, ஒண்ணு காசு. இல்லையா? மக்களுடைய லைஃப்ப வந்து எடுத்து கூட அவங்க உயிரை வந்து பணயம் வச்சு கூட அவர்கள் வந்து ஓட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா, இப்ப இந்த பொங்கலுக்காக இந்த சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ணணுன்றதுக்காக காலாவதியான மது. எனக்கு இந்த காலாவதியான மதுன்னு கேட்டாலே எனக்கு அந்த டெக்னிக்கலாவே கொஞ்சம் டவுட் ஆவுது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில மதுக்கள்ல நான் சொல்றது மதுக்கள் வகையில சொல்றேன். ஒரு மது வந்து எவ்வளோ நாள் இருக்க தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இது எப்படி அது காலாவதியான மருந்துன்னு கொண்டு இது மதுபானம் கொண்டு வராங்கன்றது எனக்கு அதில ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. ஸோ இதில ஒரிஜினல் இது வந்து என்ன சொல்றது? ஒரிஜினல் மதுதானான்றதே ஒரு டவுட்டா இருக்கு. இது ஒண்ணு. காலாவதி ஆகாத மது சாப்பிட்டாலே கண்ணுக்கு அது போகுது. ஆமா. இது இது என்னன்றது தெரியல. 2வது கண்டிப்பா இது வந்து எக்ஸ்பைரி ஆனது வந்து நீங்க திருப்பி சேலுக்கு கொண்டு வந்து குடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப மக்களுடைய உயிரை எவ்வளோ துச்சமா நீங்க மதிக்கிறீங்க? எவ்வளோ துச்சமா நினைக்கிறீங்க? உங்களுக்கு தேவை பணம் தான். அது ஓட்டுக்காகவும், பணத்துக்காகவும் தமிழ் மக்கள் வந்து என்னைக்குமே நீங்க பலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்க. அதனால தான் நீங்க வந்து கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு உடனே போய் அவ்வளோ பணம் குடுத்தீங்க. நிஜமாலே போராட்டத்துக்கு இறந்தவனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு சோறுக்கு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த திமுக பார்க்குது. ஸோ அதனால இது இன்னைக்கு இல்ல. இது எப்போ வேணாலும் நடக்கலாம். இது ஒரு வேளை இப்ப தான் கண்டுபிடிச்சு யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். தீபாவளி கூட இந்த மாரி நடந்திருக்கலாம். போன வருடம் நடந்திருக்கலாம். ஏன்னா இப்ப தான் வெளியில வந்திருக்கு. திரு அண்ணாமலை அவர்களே இப்ப எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னா, இப்ப தான் ஒரு வேளை யாரோ உள்ள இருக்கக்கூடிய நல்ல உள்ளவங்கள டாஸ்மார்க்ல வேலை செய்ற ஒரு ஆளே மனசாட்சி உள்ள ஒரு ஆளு, என்னடா நம்ம குடுக்குறது எப்படி சாவ தான் போறான். இத கேட்டா இன்னும் சீக்கிரம் செத்துற போறான்னு நெனச்சு ஒரு வேளை ஃபோட்டோ எடுத்து யாருக்காவது அனுப்பிச்சிருக்கலாம். ஒரு நல்ல உள்ளவங்கள யாரோ அனுப்பிச்சிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது நிஜமாலே மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும். ஆனா ஒரு மதுக்கு இந்த அளவுக்கு எல்லாரையும் அடிமையாக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு அடிமையாக்கிட்டாங்க. அதனால எத குடுத்தாலும் குடிப்பாங்க. அப்படின்ற ஒரு நிலைமைக்கு என்ன சொல்றது? ஒரு எண்ணத்துக்கு திமுக வந்துடுச்சு. அதனால அத காசாக்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இதில என்ன விஷயம்னா, மத்த சாராயங்கள் வந்து இது பழச்சாறு இதிலிருந்து தயாரிக்கக்கூடியது காலம் காலம் ஆக ஆக அதோடைய மதிப்பானது கூடும். ஆனா, இங்க இவங்க விற்பனை செய்யக்கூடிய எல்லா மதுவும் வந்து கெமிக்கல். பியூர்லி கெமிக்கல். அது ஒரு காலத்துக்கு அப்புறம் அது வந்து பாய்சனா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அந்த இது வந்து விற்பனை செய்யாதீங்கங்கிற ஒரு நோக்கத்தோட அண்ணாமலை இது பண்ணியிருக்கு. நீங்க கடைசி 5 வருஷத்துல மட்டும் பார்த்தா, 127லிருந்து 150க்கும் அதிகமான இறப்புகள் வந்து சாராயத்தினால பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்து மட்டும். பதிவு செய்தது அதாவது மட்டும். குடிச்சு இறந்ததாக இப்போ நெறைய பேர் குடிக்க லிவர்ல போய் காலியாறது இதெல்லாம் வந்து கணக்கிலே வராது. இந்த மாரி சாராயம் குடித்து, கள்ள சாராயம் குடித்து இப்படி ஆனவங்க மட்டுமே 150க்கும் மேல வந்து பதிவானது. தமிழ்நாட்டுல கடைசி 5 திமுகவோட 5 வருஷத்துல.